உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக ஊடகவியலாளர் இராமிதர் இணைகின்றார். வணக்கம் இராமிதரன். வணக்கம் தரான அன்பர்களுக்கு நேரம் வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்றும் கூட நாங்கள் இலங்கை தீவில் தமிழர் தாயகத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். தமிழரசு கட்சியினுடைய செயல்பாடுகள் தான் இப்பொழுது அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்றது. குறிப்பாக சுமந்திரனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் இடையில் போகின்ற போட்டி. இந்த போட்டி தொடர்பாக உங்களுக்கு தெரியும், தமிழரசு கட்சியினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரன் அவர்கள் அவருடைய பதவி பறிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த பதவியை CVK சிவஞானம் அவர்களுக்கு கொடுத்ததும், சுமந்திரன் பதில் செயலாளராக இருப்ப அந்த விடயங்கள் எல்லாமே எங்களுடைய உறவுகளுக்கு தெரிந்ததுதான். சுமந்திரனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் இடையில் மோதல் மிகவும் தீவிரமடைந்திருப்பதாக பல ஊடகங்கள், தெற்கிழங்கையில் உள்ள ஊடகங்கள் கூட இந்த தகவல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அழுத்தத்தை தாங்க முடியாமல் ஸ்ரீதரன் அவர்கள் தொலைக்காட்சிக்கு பேட்டியை கொடுக்க வேண்டியது அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பாக நீங்கள் பேட்டி தொடர்பாக உண்மைதான், தமிழரசு கட்சிகளிடையே நடைபெறுகின்ற அந்த இரு அணிகள் சார்ந்த முரண்பாடு, மோதல் என்று ஒரு சந்திச்சிருக்கின்ற அளவுக்கு நிலைமை வந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலிலே இந்த விடயங்களை பகிரங்கமாக பேசுகின்ற அளவுக்கு நிலைமை வந்திருக்கிறார். இதுவரை காலமும் ஸ்ரீதரன் அவர்கள் மிக மௌனமாக இந்த விடயங்களை கடந்து வந்தார். எந்த இடத்திலுமே அவர் இது தொடர்பான எந்த கருத்துக்களையுமே அவர் வெளிப்படுத்தாது மிக அமைதியாகவே கடந்து வந்திருந்தார். ஏற்கனவே நாங்கள் கடந்த நிகழ்ச்சிகளிலே பார்த்திருந்தோம், அந்த அரசியலமைப்பு பேரவையினுடைய உறுப்பினராக இருந்து கொண்டு அவர் இராணுவ அதிகாரிக்கு வாக்களித்ததாக சுமந்திரன் தரப்பு ஒரு வடிகட்டிய பொய்யை திரும்ப திரும்ப அந்த கோயபல்ஸ் பாணியிலே ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்வதன் ஊடாக மக்களுடைய மனங்களிலே அது உண்மை போன்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு முயற்சி எடுத்தார்கள். இதை நாங்கள் கடந்த பல நிகழ்ச்சிகளாக தொடர்ச்சியாக பார்த்திருந்தோம். அம்பிகா சட்குணாதான் உள்ளிட்டவர்களை தொடர்பாக பேச வைத்து, சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்களை கூட்டணிக்குள் இழுத்து அவர்களையும் பேச வைத்து, நாடாளுமன்றத்தில் ஜெயசேகர போன்றவர்களையும் பேச வைத்து, இப்படியாக எல்லோரையும் ஒரு விடயத்தை பேச வைத்து இதில் பேசிய எவருமே கையில் ஆதாரத்துடன் பேசவில்லை. இதை நாங்கள் அந்த ஆரம்பத்திலேயே இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் தெளிவாக கூறியிருந்தோம். இன்று சுமந்திரன் அவர்கள் தெற்கிழங்கையோடு மிக நெருக்கமாக இருக்கின்றார். அதை விட ஒரு பிரபலமான ஒரு சட்டத்தரணியாக இருக்கின்றார். நிச்சயமாக இது தொடர்பான இவ்வளவு தூரம் ஒரு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பவர், அவருடைய ஊதுகுழல் ஊடகமாக செயல்படுகின்ற வித்யாதரன் போன்றவர்கள் கூட சகல விடயங்களுக்கும் ஆதாரங்களை கேட்பவர்கள் ஏன் இந்த இடத்துல ஒரு ஆதாரம் இல்லாமல் வருமனை அவருக்கு சுமந்திரன் ஓதிய அந்த மந்திரத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தியதாக அவர் இந்த விடயங்களை எல்லாம் வெளிப்படுத்துகின்றார் என்பது அவர்களுக்கு தான் வெளிச்சம். மக்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊடக தர்மம் என்றால் என்ன? ஒரு கட்சியிலே அவர்களுக்கு ஆதரவாக ஒரு விடயத்தை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள் என்றால் நிச்சயமாக ஆதாரம் இருக்க வேண்டும். இன்று வரை அந்த ஆதாரம் அவர்களால் முன்வைக்கப்படவில்லை. ஸ்ரீதரன் அவர்கள் அந்த விடயத்திலே ஏதாவது ஒன்றை செய்திருந்தால் அதை நிச்சயமாக உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும். ஒரு இராணுவ உயரதிகாரி ஒருவரை கணக்காளர் நியாயமாக அவர் ஏற்கனவே அதுக்கான விளக்கங்களை வழங்கிவிட்டார். ஸ்ரீதரன் அவர்கள் அதுக்கான விளக்கத்தை வழங்கி இருக்கின்றார். தான் அந்த இதிலே ஒரு நிகழ்நிலை, அதாவது ஒரு இணையவழி ஊடாக கலந்து கொண்டதாகவும் அதுக்கான எந்த விதமான மொழிபெயர்ப்பு வசதிகளும் இல்லாத காரணத்தினால் இதில் தொடர்பாக தன்னால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியாதும், இதில் எடுக்கப்படுகின்ற முடிவுகளுக்கு தான் பொறுப்பில்லை என்ற வகையிலும் தான் கூறி அதிலிருந்து வெளியேறியதாக அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றார். அப்படி இருந்தும் திருப்ப 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 நீங்கள் ஒன்றை கூறுகின்றீர்கள் என்று சொன்னால், ஸ்ரீதரன் அதை மறுத்ததுக்கு பிற்பாடும் நீங்கள் கூறுகின்றீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கைகளில் ஆதாரத்தை வைத்துக் கொண்டு தான் கூறியிருக்க வேண்டும். உங்களுடைய கைகளிலே இருக்க வேண்டிய ஆதாரம் தான் பேசி இருக்க வேண்டும். ஆனால் இன்று வரை சுமந்திரன் தரப்பு அந்த ஆதாரத்தை முன்வைக்கவில்லை. இதை மிக தெளிவாக ஸ்ரீதரன் அவர்கள் அந்த தொலைக்காட்சி நேர்காணலே சொல்லி இருக்கின்றார். அதாவது அரசியலமைப்பு பேரவையிலே எடுக்கப்படுகிற முடிவுகள், விவாதங்கள் என்பது மிக மிக ரகசியமானவை. அதை எந்த விதத்திலுமே நாங்கள் வெளிப்படுத்த முடியாது. அது அந்த அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது. ஆகவே தான் தலைவருக்கு தொடர்பாக ஏற்கனவே தெரியப்படுத்தியிருக்கிறார். அதாவது தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கிற CVK சிவஞானம் அவர்களுக்கு தான் தொடர்பாக நேரடியாகவே அவருடைய இல்லத்துக்கு சென்று இந்த விடயம் தொடர்பாக தெளிவுபடுத்தியதாக அவர் கூறியிருந்தார். குறிப்பாக தை மாதம் 3ஆம் தேதி தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு வவுனியாலே கூடியது. அன்றைய தினம் தையிட்டி விகாரிக்கு எதிரான போராட்டம் இடம்பெற்றது. ஆகவே
தான் முதல் நாள் தை மாதம் 2ஆம் தேதி சி.வி.கே. சிவஞானம் அவர்களை சந்தித்து இது தொடர்பாக விளக்கம் அளித்ததாக. 3ஆம் தேதி தையிட்டி போராட்டத்தில் நிச்சயமாக பங்கெடுக்க வேண்டியிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் டிசம்பர் 21ஆம் தேதி நடைபெற்ற போராட்டத்தில் வேலன் சுவாமிகள் மற்றும் வழிகிழக்கு தவிசாளர் நிரோஸ் உள்ளிட்டவர்கள் மிக மூர்க்கத்தனமாக தாக்கப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு வைத்தியசாலையிலே பல நாட்கள் சிகிச்சை பெறுகின்ற அளவுக்கு நிலைமை இருந்தது. ஆகவே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒரு காத்திரமான போராட்டமாக 3ஆம் தேதி போராட்டத்துக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அந்த போராட்டத்தில் நான் பங்கெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த போராட்டம் நிறைவேற்றதுக்கு பிற்பாடு 6 மணி அளவிலே தனக்கு ஒரு நெருங்கிய ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்விலே பங்கு பெற்ற வேண்டி இருக்கின்றது. ஆகவே 3ஆம் தேதி தன்னால் இந்த கட்சியினுடைய கூட்டத்திலே பங்கு பெற்ற முடியாது என்றும் அந்த கூட்டத்திலே என்ன விடயங்கள் பேசப்பட இருக்கின்றது என்கின்ற நிகழ்ச்சி நிரல் தொடர்பாக தான் தலைவரிடம் கேட்டதாகவும் திரும்ப தான் தலைவரிடம் கேட்ட போதும் சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் இந்த அரசியலமைப்பு பேரவையினுடைய உறுப்பினராக இருந்து கொண்டு கணக்காளர் நாயகமாக ஒரு இராணுவத்து வாக்களித்த விடயம் தொடர்பான எந்த விடயத்தையுமே தனக்கு தெரியப்படுத்தவில்லை என்றும் அதை விட்டு ஏனைய விடயங்கள்லாம் அவர் தெரிவித்ததாகவும் தான் திரும்ப கேட்டதாகவும் வேறு ஏதாவது விடயங்கள் பேச போன்றீர்களா என்றால் அப்படி எதுவுமே பேசுவதில்லை. ஆகவே இது சுமந்திரன் தரப்பு ரகசியமாக அந்த கடைசி வரை அதாவது பதில் தலைவராக இருக்கிற சி.வி.கே. சிவஞானம் அவர்களுக்கு கூட தெரியாமல் அந்த கூட்டத்திலே நிகழ்ச்சி நிரலில் இந்த விடயத்தை அதாவது ஸ்ரீதரன் அவர்கள் எப்படியும் தையிட்டி போராட்டத்திலே பங்கெடுப்பார். அவர் இல்லாத நேரத்தில் அவருக்கு எதிரான ஒரு விடயத்தை கொண்டு வந்து அங்கே ஒரு முடிவெடுத்து அவருக்கு நெருக்கடியை கொடுப்பது. அந்த கூட்டத்தில் தான் ஸ்ரீதரன் அவர்களை அந்த அரசியலமைப்பு பேரவையில் விலக வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுத்தார்கள். ஆகவே அவர் ஸ்ரீதரன் அவர்கள் அந்த தொலைக்காட்சி நேர்காணலை கூறுகிறார் தான் தலைவரிடம் சென்று நேரடியாக இது தொடர்பாக விளக்கம் அளித்து அந்த கூட்டத்திலே பங்கு பெற்ற முடியாது. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக உங்களுடைய நிலை என்னென்ன விடயம் அப்போ தான் ஏற்கனவே அவர் சொன்ன விடயங்கள் இந்த விடயங்களே எனக்கு பூர்ண சம்மதம் இது தொடர்பாக நீங்கள் முடிவு எடுங்கள் தான் அதுக்கான ஒத்துழைப்புகளை வழங்க தயார் என்று சொல்லி தான் கூறியதாகும். அது வந்து ஒரு கட்சி சார்பானதும் ஏனைய தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு விடயங்களுமாகத்தான் அந்த விடயங்கள் பேசப்பட்டது. ஆகவே இந்த விடயம் தொடர்பாக தலைவர் தன்னிடம் முதல் நாள் இரவு வரை தன்னிடம் இது தொடர்பாக எதுவுமே கூறவில்லை. அதாவது இந்த அரசியலமைப்பு பேரவை குழு சர்ச்சை தொடர்பான எந்த விடயங்களுமே தலைவர் தன்னிடம் கேட்கவில்லை என்ற ஒரு விடயத்தை அவர் கூறியிருந்தார். அதற்கு பின்னர் 3ஆம் தேதிக்கு பின்னர் இவர் நேரடியாக தலைவரிடம் சென்று இந்த விடயங்கள்லாம் கூறியிருக்கிறார். அரசியலமைப்பு பேரவையில் வந்து இப்படியான சிக்கல்கள் இருக்கின்றது, அந்த விடயங்களை நான் பகிரங்கமாக யாரிடமும் தெரிவிக்க முடியாது. ஆகவே நீங்கள் ஒரு விசாரணை குழு நீங்கள் ஒரு குழு ஒன்றை நியமிங்கள். அந்த குழுவானது என்னை இந்த அரசியலிருந்து ஓரங்கட்ட வேண்டும் என்று இந்த சதி நடவடிக்கையில் ஈடுபடுகின்றவர்கள் இதிலே இடம்பெறக்கூடாது. அதாவது என்னை வெளியேற்ற வேண்டும் என எனக்கு எதிராக செயல்படுபவர்களை விசாரணை குழு அமைத்து விட்டு அவர்களுக்கு முன்னால் நான் விளக்கம் அளிக்க முடியாது. ஆகவே இது அரசியலமைப்பு பேரவை அந்த விடயம் என்பது மிக மிக ஒரு ரகசியமான விடயங்கள். ஆகவே நீங்கள் ஒரு சிவில் அமைப்புகள் உள்ளடங்கிய ஒரு பொதுவானவர்களை கொண்ட ஒரு குழு ஒன்றை நீங்கள் நியமியுங்கள். அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக விசாரிக்கட்டும். நான் அதற்கு முன்னாலே வந்து இந்த விடயங்கள் தொடர்பாக விளக்கம் அளிக்க தயாராக இருக்கின்றேன். நான் ஒருபோதும் தான் இராணுவத்தினர் வாக்களிக்கவில்லை. ஆகவே இவர்கள் தொடர்பாக வழங்கப்பட்ட பேட்டியில் 8 தடவை தான் இராணுவ அதிகாரிக்கு ஆதரவாக வாக்களித்ததாக இவர்கள் கூறியதாகவும் அந்த 8 தடவை தான் இராணுவ அதிகாரிக்கு ஆதரவாக வாக்களித்தது உண்மையாக இருந்தால் ஆதாரத்துடன் வெளிப்படுத்தினால் அந்த நொடிப்பொழுதே பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை விட்டு தான் விலக தயாராக இருக்கின்றன என்ற ஒரு விடயத்தை பகிரங்கமாகவே அந்த தொலைக்காட்சி நேர்காணலில் பகிரங்க சவாலாக சுமந்திரன் தரப்புக்கு ஸ்ரீதரன் அவர்கள் விடுத்திருக்கின்றார். இது தொடர்பாக கட்சி இது மட்டுமல்ல, இது தொடர்பாக கட்சிக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக ஒரு பகிரங்கமாக மனதிலிருந்து பேசியிருக்கின்றார். தன் மீதான ஒரு உளவியல் போர் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழரசு கட்சியினுடைய தலைவராக ஜனநாயக முறைப்படி தான் தெரிவு செய்யப்பட்டதாகவும் அந்த தலைவருக்கான தெரிவிலே தோல்வி அடைந்த சுமந்திரன் அவர்கள் அந்த தோல்வியை பொறுத்து கொள்ள முடியாமல் அதை பழிவாங்குகின்ற நோக்கத்தோடு இன்று வரை செயல்பட்டு வருகின்றார் என்றும் அந்த தோல்விக்கு பழிவாங்குகின்ற வகையில் தான் அவர் செயல்பட்டு வருகின்றார் என்றும் ஆகவே அவர் இந்த விடயங்களே அப்போ அங்கே தொலைக்காட்சி அந்த நெறியாளருக்கு இருக்கின்றார். அப்போ நீங்கள் ஏற்கனவே கட்சி உங்களிடம் கூறியிருக்கின்றது தானே, நீங்கள் இப்படியான முடிவுகள் எடுக்கின்ற போது கட்சியோடு ஆலோசிக்க வேண்டும் என்று. அப்போ சிறிதனவர்கள் கூறுகின்றார், நான் சுமந்திரனிடம் வந்து நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசியலமைப்பு பேரவை என்பது தன்னை கட்சி கட்டுப்படுத்த முடியாது என்றால் அரசியலமைப்பு பேரவைக்கு தான் தெரிவு செய்யப்பட்டது என்பது சிறுபான்மை கட்சிகளுடைய சார்பாகத்தான் தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். தமிழரசு கட்சியிலே கட்சியாக தன்னை முன்னிறுத்தவில்லை. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள்லாம் தன்னை அந்த அரசியலமைப்பு பேரவைக்கான ஒரு உறுப்பினராக முன்மொழிந்தது. ஆகவே இது நான் தமிழரசு கட்சி அரசியல் குழுவோ இல்லை உயர்மட்ட குழுவோ மத்திய குழுவில் எந்த ஒரு கட்சி சார்பாகவும் தான் தெரிவு செய்யப்படவில்லை. ஆகவே தன்னை சிறுபான்மை கட்சிகள் சார்பாக அந்த கட்சிகள் அதாவது 25 உறுப்பினர்களை கொண்ட சிறுபான்மை கட்சிகள் அதாவது மலையக கட்சிகள்
முஸ்லீம் கட்சிகள், தமிழ் கட்சிகள் என 25 சிறுபான்மை கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டதாக ஒரு பிரதிநிதி அங்கே தெரிவு செய்யப்பட வேண்டும். ஜீவன் தொண்டைமானும் இது அந்த சம நேரத்திலே நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த வாக்கெடுப்பு தொடர்பாக ஜீவன் தொண்டைமானுக்கு மொட்டு கட்சியினர் ஆதரவு அளித்திருந்தார்கள். ஸ்ரீதரன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 25 பேர் போட்டியிட்ட இடத்திலே ஜீவன் தொண்டைமானவர்கள் 10 வாக்குகளையும், ஸ்ரீதரன் அவர்கள் நான் நினைக்கிறேன் 15 வாக்குகளை எடுத்திருந்தார். அந்த வகையில் ஜீவன் தொண்டைமானுக்கும் ஸ்ரீதரனுக்கும் இடையிலான போட்டியிலே வாக்கெடுப்பிலே ஸ்ரீதரன் அவர்கள் வெற்றி பெற்றார். ஆகவே தமிழரசு கட்சியினுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஏனையவர்களிடம் தானாகத்தான் தனக்கு ஆதரவு வழங்குங்கள், இப்படியான ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கின்றது, தான் இந்த அரசியலமைப்பு பேரவையில் உறுப்பினராக போட்டியிடப் போகின்றேன், இதற்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்று ஏனைய ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் ஸ்ரீதரன் கேட்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் தமிழரசு கட்சி இவர் கூறியதுக்கு அமைவாகத்தான் தமிழரசு கட்சி ஆதரவு வழங்கியிருக்கின்றது. ஆகவே ஒரு சிறுபான்மை கட்சிகள் சார்பான உறுப்பினராக நான் அங்கே செயல்படுகின்ற போது, தெரிவு செய்யப்பட்ட போது, கட்சியினுடைய தீர்மானங்களோ கட்சியோ என்னை கட்டுப்படுத்த முடியாது. இது கட்சி சார்பான பதவி அல்ல, சிறுபான்மை கட்சிகள் சார்பான ஒரு பதவி. ஆகவே அதை கட்டுப்படுத்துவதற்கு ஆகவே இவர்களுடைய தீர்மானத்தின்படி நான் விலக வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ஏகோபித்ததாக இவர்களாக எடுத்த முடிவும் அல்ல. ஜீவன் தொண்டைமானா சிவிகே சிவஞானமா என்கின்ற அடிப்படையிலே அங்க வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அந்த வாக்கெடுப்பின் ஊடாக வெற்றி பெற்றவரான் சிவஞானம் ஸ்ரீதரன். ஆகவே ஒரு வாக்கெடுப்பின் ஊடாக வெற்றி பெற்ற ஒருவரை பதவி விலகுமாறு கோருவது என்பது எந்த விதத்திலுமே ஒரு சரியான விடயம் அல்ல. இந்த விடயங்களை சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தெளிவுபடுத்திக்கிறார். இது சிவிகே சிவஞானம் அவர்களுக்கு தான் இந்த விடயத்தை தெளிவுபடுத்தியதாகவும், இது கட்சி சார்பாக இதை கட்டுப்படுத்த முடியாது என்றும், அங்கு எடுக்கப்படுகின்ற முடிவுகளையும் தான் இங்கே வந்து கேட்டு, இது சுயாதீனமாக அந்த இடத்துல எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள். ஆக என்னுடைய மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான் இந்த விடயத்தில் செயல்பட்டிருக்கின்றேன். தான் இராணுவத்துக்கோ இல்லை அப்படியான இந்த தமிழ் மக்களுக்கு விரோதமான இந்த முடிவுகளையும் தான் அந்த பதவியை கொண்டு எடுக்கவில்லை. அது உறுதிப்படுத்தப்படுகின்ற பட்சத்திலே தான் அந்த பதவியிலிருந்து விலக தயாராக இருக்கின்ற ஒரு விடயத்தையும் கூறியிருக்கின்றனர். அது மாத்திரமல்ல, தமிழரசு கட்சியிலே கடந்த காலத்தில் இவ்வாறு சுமந்திரன் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு ஒத்துவராத தரப்பினரை வெளியேற்றுவதற்கு ஒரு உளவியல் போர் முன்னெடுக்கப்பட்டதாகவும், அந்த உளவியல் போரை எதிர்கொள்ள முடியாமல் தாங்களாகவே அந்த கட்சியிலிருந்து வெளியேறுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டதாகவும், தன் மீதும் அவ்வாறான ஒரு நோக்கத்தோடு இந்த உளவியல் போர் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், தான் ஒருபோதுமே தமிழரசு கட்சியை விட்டு விலகப் போவதில்லை, அவருடைய எண்ணங்கள் வெற்றி பெற தான் ஒருபோதுமே இடமளிக்கப் போவதில்லை என்கின்ற ஒரு விடயத்தையும் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கூறியிருக்கிறார். உண்மையிலே அவர் கூறுகின்ற விடயங்கள் தமிழரசு கட்சிக்குள் இடம்பெற்று வந்த இந்த மோதல், ஸ்ரீதரன் அணி சுமந்திரன் அணி என்கின்ற அளவிலே இடம்பெற்று வந்த மோதல் பகிரங்கமாக சுமந்திரன் தரப்பு ஊடகங்களின் ஊடாக வெளிப்படுத்தி வந்த விடம் இன்று ஸ்ரீதரன் அவர்கள் நீங்கள் கூறியதை போன்று பொறுமை இழந்து ஒரு ஊடக நேர்காணலிலே சகல விடயங்களையும் மக்கள் மத்தியிலே ஒரு துணிவோடு அம்பலப்படுத்தி இருக்கின்றதோடு மட்டுமல்லாமல் ஒரு பகிரங்கமாக ஒரு சவாலை விட்டிருக்கின்றார். இனிமேல் இந்த சவாலை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை சுமந்திரன் தரப்பு தான் தீர்மானிக்க வேண்டும். நீங்கள் தொடர்ந்து வானொலியில் எங்களுக்கு அங்கே நடக்கின்ற விடயங்களை கூறிக்கொண்டு வரும் பொழுது ஒன்றை மட்டும் நான் உங்களிடமிருந்து அவதானிக்கிறேன். அது என்னவென்றால், தமிழரசு கட்சியை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு சந்தர்ப்பங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார் சுமந்திரன் என்பதை நீங்கள் கூறுவதை நான் வைத்து உணர்கிறேன். இந்த நிலைமையில் ஞாபகம் பெறுகிறது என்னவென்றால், மறைந்த சம்பந்தன் அவர்கள், நீங்கள் அடிக்கடி கூறுவீர்கள், அவருடைய கைத்தடியாக இவர் பயன்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டில் அவர் சொல்வதைத்தான் தமிழரசு கட்சி இவ்வளவு காலம் செயல்பட்டு, தமிழரசு கட்சி மட்டுமில்லை, தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட அப்படித்தான் இருந்தது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, சட்டத்தரணி KV தவராசா அவர்கள் இந்த விடயங்களை அடிக்கடி சுட்டி காட்டிப்பார். ஆனால் ஒன்று ராமதரப்பு, நீங்கள் இன்னொரு தெளிவு தர வேண்டும் என்றால், ஸ்ரீதரனுடைய தமிழரசு கட்சியுடைய தலைவருக்கான பதவியை பறித்தெடுத்து விட்டார். அது வழக்கில் இருக்கின்ற என்று நம்புகிறேன். சுமந்திரன் எப்படியாவது, இப்போ அவர் நாடாளுமன்றத்தில் இல்லை, அவரிடம் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாத நிலையில் அவருடைய சகா, அதாவது ரெட்டியர்களில் ஒருவரான சாணக்கியனை எப்படியாவது கொண்டு வந்து இந்த அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரியான நிலைமையில் வைத்திருந்தால் தன்னுடைய விடயங்களை அவரினூடாக நகர்த்தலாம் என்பதுதான் சுமந்திரனுடைய திட்டமாக இருப்பது போல் நான் சொல்லவில்லை. நீங்கள் இவ்வளவு காலம் கூறிய விடயங்கள் இருந்து நான் ஒரு அனுமானத்துக்கு வருகின்றேன். இந்த நேரத்தில் இப்போ ஸ்ரீதரனிடம் இருந்து நாடாளுமன்ற குழு தலைவர் பதவி பறிக்கப்பட்டு சாணக்கியனிடம் கொடுத்திருக்கிறது. இது தொடர்பாக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது எவ்வளவு நியாயம்? உண்மைதான். இப்போ சுமந்திரன் அவர்கள் மிக கச்சிதமாக காய்களை நகர்த்தி வருகின்றார். தான் பதவியில் இல்லாவிட்டாலும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் ஸ்ரீதரனிடம் தோற்றது. அவர்களுக்கு ஒரு தடவை இல்லை, 2 தடவை தோற்றது அவருக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாகத்தான் நான் பார்க்கின்றேன். என்றால், ஒன்று கட்சி ரீதியாக நடைபெற்ற தலைவருக்கான தெரிவு, மற்றது யாழ்ப்பாண கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்திலே இடம்பெற்ற பகிரங்க போட்டி. ஒன்று உள்கட்சி ரீதியாக ஏற்பட்ட ஒரு தோல்வியும்,
மற்றது வெளியாக பொதுமக்களுடைய வாக்களிப்பினூடாக இந்த ஒரு சர்வதேச ரீதியாக பார்க்கப்படுகின்ற அளவுக்கு ஏற்பட்ட தோல்வி. இந்த 2 தோல்விகளையும் அவரினால் அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனுடைய பழிவாங்குகின்ற ஒரு படலத்துடைய தொடர்ச்சி தான் அந்த உண்மையிலே உங்களுக்கு தெரியும். ஒரு சில பேர் அந்த தோல்விகளினால் விரக்தி மனநிலையிலே அடைகின்ற போது அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் பாரதூரமாக இருக்கும். அவர்கள் தங்களுடைய ஒரு சுயத்தை இழந்து அவர்கள் செயல்படுவதை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் தான் சாணக்கியன் அவர்களுடைய வெற்றியை சாதகமாக வைத்துக்கொண்டு கட்சியிலே சாணக்கியனை முதன்மை நிலைமைக்கு கொண்டு வந்து அந்த இடத்தை ஈடு செய்ய வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கமாக இருக்கின்றது. தான் அந்த இடத்தை பிரதியீடு செய்கின்ற காலம் வரும் வரை சாணக்கியன் மூலமாக அந்த விடயங்களை நகர்த்த வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கமாக இருக்கிறது. உண்மையிலே ஆரம்பத்திலே சத்தியலிங்கம் அவர்களை தேசிய பட்டியலூடாக கொண்டு வருகின்ற போதே உள்ளக ரீதியாக பேசப்பட்ட விடயம், ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பின்னர் சத்தியலிங்கம் அவர்களை பதவி விலக வைத்துவிட்டு இவர் என்ன சத்தியலிங்கம் அவர்களிடம் தான் பொதுச் செயலாளர் பதவி இருந்தது. அந்த சத்தியலிங்கம் அவர்கள் வகித்த பொதுச் செயலாளர் பதவியை இவர் பெற்றுக்கொண்டு அந்த தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினரை அவருக்கு வழங்கியது என்பது ஒரு உடன்பாட்டின் அடிப்படையிலே ஒரு குறுகிய காலமாக இவர் நேரடியாக வருகின்ற போது அந்த தோல்வி அடைந்த ஒருவர் தேசிய பட்டியல் பின்கதவு வழியாக வருகின்றார். தான் தோற்றால் பின்கதவு அதாவது தேசிய பட்டியலோட வரமாட்டேன் என்று கூறியவர் சுமந்திரன். ஆகவே உடனடியாக நேரடியாக வந்தால் அது ஒரு பிரச்சனையாகிவிடும் என்ற காரணத்தினால் அவர் சத்தியலிங்கத்தை அதிலே தேசிய பட்டியலூடாக கொண்டு வந்துவிட்டு ஒரு 6 மாதங்கள் ஒரு வருடத்துக்கு பின்னர் அவருடைய கைக்கூலிகளை வைத்து பல இடங்களில் தீர்மானங்களை போட்டு இவர் ஒரு கட்சி கேட்டதுக்கு நாங்கள் எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் கட்சி கேட்டதுக்கு நாங்கள் தமிழ் மக்களுடைய விடயங்களை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இதை முன்கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே நான் பாராளுமன்ற உறுப்பினராக வர சம்மதிக்கின்றேன் என்ற வகையில் ஒரு நாடகத்தை ஆடி வருவதுதான் அவருடைய உண்மையான நோக்கமாக இருந்தது. ஆனால் அது ஏதோ ஒரு விதத்திலே அவருக்கு தொடர்ச்சியாக பல சறுக்கல்களை அவர் சந்தித்து வருகின்ற காரணத்தினால் அவர் மீண்டும் அவ்வாறான ஒரு முயற்சி இதுவரை எடுக்கவில்லை. ஒருவேளை அவர் இப்போது நினைத்தால் கூட மீண்டும் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக சத்தியலிங்கம் அவர்கள் அதுக்கு விட்டு கொடுப்பாரா என்பதை இனிமேல் ஒரு கேள்விக்குறி. வருகின்ற தகவல் அடிப்படையில் ஆரம்பத்திலே சத்தியலிங்கம் அவர்கள் இவருடைய ஒரு சொல்வை கேட்கக்கூடிய நிலைமையில் இருந்ததாக, இப்போது சத்தியலிங்கம் அவர்கள் அதை விட்டு கொடுப்பதற்கு ஒரு அவர் மனதளவிலே தயாரான நிலைமை இல்லை என்பதையும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி அதையும் மீறி இவர் சத்தியலிங்கம் அவர்களை பதவியை பறித்துவிட்டு இவர் அந்த இடத்துக்கு வருவாராக இருந்தால் பகிரங்கமாகவே ஒரு பதவி மோகத்துக்கு இவர் ஆசைப்பட்டவர் என்றும் அங்கே சத்தியலிங்கம் அவர்களை ஒரு எதிர்ப்பணியாக உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமையும் உருவாகும். அதை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார் என்பதை பார்க்க வேண்டும். சில வேளை மாகாண சபை தேர்தலிலே வடமாகாண முதலமைச்சர் என்ற பதவிக்கு காத்திருக்கின்ற போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை விட முதலமைச்சர் பதவி என்பது ஒரு காத்திரமான பதவி என்ற நோக்கத்துக்காக அவர் அதுக்காக காத்து கொண்டிருக்காரோ தெரியவில்லை. ஒருவேளை மாகாண சபை நடத்தப்படாத ஒரு நிலைமை வருமாக இருந்தால் சில வேளை பாராளுமன்ற உறுப்பினராக வரக்கூடும். அந்த இடைப்பட்ட காலத்தில் இவருடைய அந்த நகர்வுகள் இவர் எப்படியேனும் இவர் ஒரு தலைமை பதவி தேவைப்படுகிறது. நீண்ட காலமாக நாங்கள் கூறி வருகின்றோம். அது இவருடைய அபிலாசை மட்டுமல்ல, இவரை வைத்து இயக்குகின்ற பன்னாட்டு தரப்பினருடைய ஒரு அபிலாசை. என்றால் ஒரு பன்னாட்டு தரப்பால் தமிழ் தரப்பிலே மிக லாபகமாக கையாளக்கூடிய, அதாவது தமிழ் மக்களுக்கு விரோதமாக தங்களுடைய நிகழ்ச்சி நிரல்களின் அடிப்படையிலே தங்களுடைய அபிலாசைகளை முன்கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைமை அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. அதில் தமிழ் தேசிய தளத்திலே தேவைப்படுகின்றது. தமிழ் தேசிய தளத்துக்கு வெளியே பலர் இருக்கின்றார்கள். தமிழ் தேசியத்துக்குள்ளாக குறிப்பாக மேற்குலகத்தினால் கையாளக்கூடிய வகையிலே மேற்குலகத்தினுடைய முழுமையான விசுவாசியாக செயல்படக்கூடிய ஒருவராக சுமந்திரன் அவர்கள் இருக்கின்றார். ஆகவே சுமந்திரன் அவர்களுக்கு பதவி இல்லாமல் போனது என்பது மிகப்பெரிய ஏமாற்றம் அவர்களுக்கு. எப்படியாவது அந்த உயரிய பதவிக்கு சுமந்திரனை கொண்டு வர வேண்டும் என்பதிலே அவர்கள் மிக தீவிரமாக இருக்கின்றார்கள். அந்த இலக்கை நோக்கித்தான் சுமந்திரன் அவர்கள் செயல்பட்டு வருகின்றார். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் ஒரு உள்கட்சிக்குள்ளே தனக்கு சமாந்தரமாக என்பதை கடந்து தன்னை விட ஒரு வெகுஜன ஆதரவோடு இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் அவர்களை திட்டமிட்டு கட்சிக்குள்ளும் வெளியேயும் அவரை பலகீனப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. அந்த வகையில் தான் இப்போது பாராளுமன்ற குழு தலைவர் பதவியையும் ஸ்ரீதரன் அவர்களிடமிருந்து பறித்து சாணக்கியனிடம் கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு சொல்லப்பட்ட விடயம் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே இவர்கள் திருவண்ணாமலையிலே நடைபெற்ற அரசியல் குழு கூட்டத்திலே பல மனத்தியாளங்கள் இந்த விடயம் மிகப்பெரிய ஒரு காரசாரமான வாக்குவாதங்கள் இடம்பெற்றது. அரசியலமைப்பு பேரவை குழுவிலிருந்து இவர் விலக வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்த போது அந்த இடத்திலே ஸ்ரீதரன் அவர்கள் மிக தெளிவாக கூறிவிட்டார். அதை தீர்மானிக்கின்ற இடம் இதுவரை இதற்கு அந்த தகுதியும் அல்ல என்று. அப்படி என்று சொன்னால் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்படி என்று சொன்னால் நீங்கள் பாராளுமன்ற குழு தலைவர் பதவியை விட வேண்டிய நிலைமை வரும் என்று. இதற்காக அதை இழக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ரீதரன் அவர்கள் தயாராக இல்லை. இவர்கள் சுமந்திரன் தரப்பு நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், அரசியலமைப்பு பேரவையிலிருந்து விலக வேண்டும் என்பதை நாங்கள் கோர முடியாது என்று அது அப்படி என்று நீங்கள் உங்களோட வாதம் இருந்தால்
ஆனால் பாராளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து இந்த அரசியல் குழு தான் உங்களை நியமித்தது. ஆகவே எங்களுடைய அரசியல் உயர்மட்ட குழுவிலிருந்து நாங்கள் அதை தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். அதிலிருந்து இவரை விலக்கி சாணக்கியன் அந்த இடத்துல நியமிப்பதாக. ஏற்கனவே அந்த கூட்டத்திலே இந்த விடயம் சாணக்கியனால் முன்வைக்கப்பட்டது. நீங்க என்னிடம் தாருங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன், இல்லாட்டி கலையரசன் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், கலையரசனுக்கு தாருங்கள் என்ற வகையிலே இவர் கேட்டிருக்கின்றார். இது சுமந்திரனுடைய நிகழ்ச்சி நிரல். சாணக்கியன் என்பவர் இன்று கிழக்கு மாகாணத்திலே தமிழரசு கட்சி என்ற அடிப்படையிலாக இருக்கட்டும், இல்லை பாராளுமன்ற அரசியல் என்ற அடிப்படையிலாக இருக்கட்டும், இல்லை தமிழ் தேசிய அரசியல் என்ற அடிப்படையிலாக மூத்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஸ்ரீநேசன் அவர்கள் மேதகு அவர்கள் இருக்கின்ற போதே 2004ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக போட்டியிட்டு மிக அதிகமான வாக்குகள் பெற்று பாராளுமன்ற வெற்றி பெற்ற ஒருவர். அதைவிட அரியநேத்திரன் மற்றும் யோகேஸ்வரன் போன்றவர்கள் எல்லாம் இன்னும் இருக்கின்றார்கள் அங்கே. ஆகவே கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே மிக நீண்ட காலமாக தமிழ் தேசிய அரசியலோடும் தமிழரசு கட்சியோடும் நெருங்கி பயணித்த மூத்த அனுபவசாலிகள் பலர் இருக்கின்ற போது சாணக்கியன் அவர்களை முதன்மைப்படுத்துவதற்கு அங்கே கிழக்கு மாகாண அரசியல் சூழல் என்பது இடம் கொடுக்காது. ஆனால் சுமந்திரன் அவர்களுடைய தயவு தாட்சண்யம் இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய ஆதரவோடு சாணக்கியன் இந்த ஆட்டங்களை போட்டு வருகின்றார். ஆகவே இப்போது சாணக்கியனிடம் அந்த பதவி கொடுத்திருப்பது, சாணக்கியனும் அந்த பதவி இருப்பதும் ஒன்றுதான், சுமந்திரனுடைய கையில் இருப்பதும் ஒன்றுதான். சுமந்திரன் நாங்கள் ஏற்கனவே இந்த விடயம் உறவுகளுக்கு தெரியும். நாங்கள் கடந்த இவர்கள் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவோடு தமிழரசு கட்சி சந்திக்கின்ற போதே நாங்கள் இந்த விடயத்தை தெளிவாக கூறியிருந்தோம். ஸ்ரீதரன் அவர்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார். பாராளுமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் அவர்களுடைய குரல் மௌனிக்கப்பட்டு சாணக்கியன் தான் இந்த விடயத்தை அறிவிக்கின்றார். ஏனால் அந்த ஜனாதிபதியுடன் சந்திப்பு தொடர்பாகவும் அந்த சந்திப்புக்கு பின்னரும் ஊடகங்களுக்கு தமிழரசு கட்சி சார்பாக அந்த விடயங்களை தெரிவித்தது சாணக்கியன். ஆகவே உண்மையிலே அந்த விடயங்களை ஸ்ரீதரன் தான் கையாண்டிருக்க வேண்டும். ஆனால் ஸ்ரீதரன் அப்போதே இவர்களால் ஓரங்கட்டப்பட்டு சாணக்கியன் முன்னிலைப்படுத்தப்பட்டார். சாணக்கியனை கொண்டே தெற்கிழங்கையோடு உறவுகள் கட்டியெழுப்பப்பட்டது. ஆகவே இது சுமந்திரனுடைய ஒரு நேரடியான ஒரு நகர்வுகளாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் கூறுவதில் எந்தவித மாற்று கருத்துக்கு இடமில்லை. சுமந்திரன் அவர்கள் தனக்கான காலம் வரும் வரை தன்னுடைய ஒரு உடன்பிறவா ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய, அதாவது அரசியல் ரீதியாக ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் கூட சொல்லலாம், அவர்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடு தமிழர்களுக்கு விரோதமான நிலைப்பாடுகளிலே சாணக்கியன் வேறு சுமந்திரன் வேறு அல்ல. இருவருமே ஒட்டி பிறந்த இரட்டையர்கள்லாம் அந்த நிலைப்பாட்டிலே. ஆகவே சாணக்கியனிடம் அந்த பதவி கொடுக்கப்பட்டது என்பது நிச்சயமாக அது நாங்கள் ஒரு வகையிலே சுமந்திரனிடம் இருப்பதை போன்ற ஒன்றுதான் என்பதை நாங்கள் மறக்க முடியாது. இன்னும் ஒரு விடயம் நீங்கள் அடிக்கடி கூறியது இப்பொழுது ஞாபகத்துக்கு வருகிறது. ரணில் விக்ரமசிங்க சுமந்திரனுடைய மென்டோ, வழிகாட்டி, அந்த நரிப்புத்தி அங்கே இருக்கும் பொழுது, அந்த மென்டோராக இருக்கும் பொழுது, வழிகாட்டியாக இருக்கும் பொழுது, அதுவும் கூட இங்கே மெதுவாக பரவலாம் தானே, அதான ஒரு நிலைப்பாடு என்று கூட சிந்திக்க தோன்றுகிறது. சரி, அப்படி இருந்தாலும் கூட இராமேந்திரன் இப்போ சாணக்கியனை நியமித்து இந்த கட்சி சார்பில் வெடித்து கொண்டாடி வருகிறார்களாமே, இது தொடர்பாக உச்சபட்ச அரசியல் அருவருப்பான ஒரு நிலையாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது என்று அவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய ஊதுகுழல் ஊடகங்களாக இருக்கட்டும், இல்லை அவர்களுடைய அடிப்பொடிகளாக இருக்கட்டும், சமூக வலைத்தளங்களிலே இதை கொண்டாடுகின்றார்கள். வெடிவடித்து மட்டுமல்ல, பதாகைகளை தொங்க விட்டும் இனிப்புகளை வழங்கியும் அவர்கள் ஏதோ குதூகலமாக கொண்டாடுகின்றார்கள். அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய விடயம் அல்ல. இவர்களை பொறுத்தவரையிலே ஒரு சுமந்திரன் தரப்பு தாங்கள் வென்று விட்டதாக கருதுகின்றார்கள். அதாவது ஸ்ரீதரனுக்கு எதிராக தாங்கள் வென்று விட்டதாக ஒரு அற்பத்தனமான ஒரு விடயம், ஒரு கட்சிக்குள்ள ஒரு தமிழரசு கட்சி இன்று ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு தமிழரசு கட்சியினுடைய கொள்கைக்கு விரோதமாகவோ இல்லை தமிழ் தேசியத்துக்கு விரோதமாகவோ செயல்பட்டது உண்மையாக இருந்தால் ஏன் அவர் மீது இதுவரை ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அரியநேத்திரன் அவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திலே உங்களுடைய கட்சியினுடைய கட்டுப்பாடுகளை மீறி செயல்பட்டார் என்ற அடிப்படையில் அவர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து அவரை கட்சியை விட்டு விலக்கி வைத்திருக்கின்றீர்கள். அப்படி என்று சொன்ன ஸ்ரீதரன் அவர்களை உங்களால் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து அனுப்ப முடியவில்லை. அப்படி இருக்கின்ற போது ஒரு கட்சியினுடைய சக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ இல்லை கட்சியினுடைய ஒரு முக்கிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஸ்ரீதரனுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை அந்த கட்சி சார்பாகவே நீங்கள் பதாகை அடித்து வெடிவடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடுகின்றீர்கள் என்று சொன்னால் மிக 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 அருவருப்பான ஒரு அரசியலுடைய வெளிப்பாடாக இதை பார்க்க முடியும். இது தமிழ் தேசிய அரசியலுக்கு மிக ஒரு அவமானகரமான நிகழ்வாக இது பார்க்கப்படுகின்றது.
ஏன்னா ஒரு கட்சிக்குள்ளாகவே ஒரு தரப்புக்கு எதிராக இன்னொரு தரப்பு இவ்வாறு பட்டாசு வெடித்து மக்கள் மத்தியிலே கொண்டாடுவது என்பது தமிழரசு கட்சி தொடர்பாக மக்கள் மத்தியிலே ஒரு அவமரியாதையை இல்லை ஒரு அவநம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக தான் இது பார்க்கவும். இது கட்சிக்கு ஒரு ஆரோக்கியமான விடயம் அல்ல என்பதை நாங்கள் அனுத்தரமாக கூற முடியும். இது பல தரப்பினரும் இதை மிக அருவருப்போடு பார்த்து வருகின்றார்கள். ஏனென்று சொன்னால் சாணக்கியன் இது அவ்வளவு தூரம் இது ஒரு பாரிய பதவி அல்ல. உண்மையிலே அரசியலமைப்பு பேரவையிலே சிறுபான்மை கட்சிகள் சார்பாக சிறிதர்கள் வெற்றி பெற்றது உண்மையிலே கொண்டாடப்பட வேண்டிய விடயம். ஏனென்று சொன்னால் அங்கே ஜீவன் தொண்டைமானவர்கள் போட்டியிடுகின்றார், அவருக்கு பின்னாலே ராஜபக்சே தரப்பு நிற்கின்றது, அதை மீறி வாக்கெடுப்பிலே சிறிதரன் அவர்கள் வெற்றி பெறுகின்றார் என்று சொன்னால் அது உண்மையிலே ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த ஒருவர் ஒரு அரசியலமைப்பு பேரவையிலே ஒரு உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. ஆனால் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு ஒரு தலைவர் என்று சொன்னால் அந்த 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை தலைமை தாங்கி அங்கே செயல்படக்கூடிய ஒருவர். இது தமிழ் மக்களை தலைமை தாங்குகின்ற விடயமோ இல்லை அங்கே தீர்மானிக்கின்ற விடயமோ இல்லை இதை வைத்துக்கொண்டு அங்கே அவர்களுக்கு ஒரு உயரிய கௌரவம் கொடுக்கப்படுகின்ற நிலைமையோ அப்படி எதுவுமே இல்லை. ஆகவே அதை பறித்து விடு. இதற்கு முன்னர் சம்பந்தன் அவர்கள் பாராளுமன்ற குழு தலைவராக இருந்திருக்கின்றார். அப்போதெல்லாம் இது நடவடிக்கையும் இல்லையே. சிறிதரன் தெரிவு செய்யப்பட்ட போது இப்படி எந்த நடவடிக்கையும் இல்லையே. சிறிதரன் அவர்கள் நினைத்திருந்தால் இதை விட பிரமாண்டமான கொண்டாட்டங்களை அவர் செய்திருக்க முடியும். ஏனால் அவருக்கு அந்த தகுதியும் இருக்கின்றது. என்றால் யாழ்ப்பாண குடாநாட்டிலே தமிழரசு கட்சி இவ்வளவு வாக்குகளை பெற்றதுன்னு சொன்னால் அதிலே சிறிதரனுடைய பங்குதான் மிகப்பெரிய பங்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில சிறிதரவர்கள் கூட செய்யாத விடயத்தை இவர்கள் செய்கின்றார்கள் சொன்னால் இவர்களை பொறுத்தவரையில இவர்களுக்கு சொல்வார்கள் அப்பனுக்கு வாழ்வு வந்தால் அத்தராத்திரியிலும் கொடை பிடிப்பார்கள் என்று சொல்லி. அப்படி இவர்கள் தங்களுக்கு ஸ்ரீதரன் அவர்களை ஏதோ ஒரு விதத்திலே தாங்கள் பழிவாங்கி விட்டோம், தாங்கள் வென்று விட்டோம் என்பதாக கூறிக்கொண்டு இவர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு அதாவது தமிழரசு கட்சிக்கு தாங்களுக்கு தாங்களே குழி பறிக்கின்ற ஒரு வேலையை தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் நாங்கள் பொதுமக்களுடைய நிலையில் நின்று இந்த விடயங்களை அவதானிக்கின்ற போது சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கு. சரி, இந்த நேரத்தில் இது தொடர்பாக ஸ்ரீதரனுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது? உண்மையில நேற்றைய தினம் கூட ஊடகங்களுக்கு தொடர்பாக அவர் ஒரு அறிக்கை விடுத்திருக்கின்றார். இது உண்மையிலே ஒரு மிக ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் என்றும் அதே நேரத்தில் இப்படியான போக்குகள் தமிழரசு கட்சியினுடைய செல்வாக்கையும் அதனுடைய அரசியல் நிலைத்தன்மையும் கேள்விக்குள்ளாக்குகின்ற ஒரு விடயத்தை ஸ்ரீதரன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஏற்கனவே கடந்த தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்போ தமிழரசு கட்சி மீதான தமிழ் மக்களுடைய அந்த அதிருப்தி தான் என்பிபி மீதான மக்களுடைய ஒரு ஆதரவு நிலைப்பாடு காரணமாக அமைந்தது. அவர்கள் என்பிபி மீது ஒரு மோகம் கொண்டு அவர்கள் என்பிபி ஆதரித்து முழுமையாக வாக்களித்தவர்கள் அல்ல. ஒரு தமிழ் தேசியத்தின் மீதும் தமிழரசு கட்சி மீதான ஒரு ஏமாற்றம் எதிர்ப்பின் விரக்தியின் காரணமாகத்தான் என்பிபி மீது வாக்களித்திருக்கின்றார்கள். தற்போது தமிழரசு கட்சிக்குள் நடைபெறுகின்ற இவ்வாறான விடயங்கள் முற்றுமுழுதாகவே அது அந்த நிலையை வலுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கும். ஆகவே இவ்வாறு உள்கட்சிக்குள் இவ்வாறு இடம்பெறுகின்ற இந்த நிலைப்பாடு என்பது தமிழரசு கட்சியாக மக்களை சந்திக்க முடியாத ஒரு நிலைமையை நோக்கி இது இட்டு செல்லும் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் அங்கே சுட்டிக்காட்டி இருக்கின்றார். என்றால் மக்களை சந்திக்க முடியாத ஒரு நிலைமை என்று சொன்னால் இதைத்தான் நான் சற்று முன்ன மக்கள் இதை ஒரு அருவருப்பான ஒரு விடயமாக பார்க்கின்றார்கள். ஒரு கட்சிக்குள்ளாகவே ஒரு தரப்புக்கு எதிராக ஒரு எதிர்த்தரப்பு இல்லை எதிரணி என்கின்ற நிலைமையை கடந்து ஒரு கட்சிக்குள்ளாக இருக்கின்ற ஒரு தரப்புக்கு எதிரான ஒரு நடவடிக்கைக்காக இவ்வாறு பொது இடங்களிலே பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடுகின்ற அளவுக்கு இந்த நிலைமை என்பது இவர்கள் எவ்வாறு கீழ்த்தரமான ஒரு அரசியல் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இது மக்கள் என்னால் மக்கள் இந்த விடயங்களை எல்லாம் மிக ஆழமாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் தேசிய அரசியலில் இவர்களுடைய பயணங்கள் இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது என்பது. ஆகவே ஸ்ரீதரன் அவருடைய கரிசனையும் அவருடைய அவதானிப்பு மிகச் சரியான ஒன்று. தமிழரசு கட்சி என்கின்ற நிலைப்பாட்டோடு இவர்கள் இனிமேல் தமிழ் மக்களை சந்திப்பது என்பது மிக மிக இயலாத ஒரு நிலைமையை நோக்கி அது சென்று கொண்டிருக்கின்றது. அதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவர் கூறியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், என்பிபி முதல் தடவையாக இத்தனை ஆசனங்களை தமிழர் தாயகத்தில் வென்றிருந்தார்கள். இந்த உள்வீட்டு பிரச்சனைகள் இப்பொழுது அம்பலப்படுத்தப்பட்டிருக்கின்ற நேரத்தில் பிமல் அவர்கள் கூட இது தொடர்பாக கருத்தை கூறியிருக்கின்றார். அதாவது மக்களை இவர்கள் சந்திக்க முடியாதில்லை என்று சொல்லும் பொழுது என்பிபிஏ தான் ஒரே ஒரு தெரிவாக இருக்கின்ற என்ற விதத்தில் அவருடைய கருத்து அமைந்திருந்தது போல் தெரிகின்றது. என்ன கூறியிருக்கிறார்கள் என்பிபி கட்சியினர்? உண்மையிலே சிரிப்புத்தான் வருகின்றது. ஆனால் சொல்வார்கள் ஊர் இரண்டு பட்டால் எதிரிக்கு கொண்டாட்டம் என்று சொல்லி. அந்த வகையிலே தமிழரசு கட்சிக்கு ஏற்படுகின்ற இந்த உள்ளக முரண்பாடு என்பது ஒரு தீவிரமடைந்து இவ்வாறு ஒரு வெளிப்படையாகவே பரிகாசிக்கக்கூடிய அளவுக்கு வருகின்றது என்பது அவர்களுக்கிடையே ஒரு குதூகலத்தை ஏற்படுத்தி இருப்பதை நாங்கள் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது.
அதை விமல் ரட்நாயக் அவர்கள் நேற்றைய தினம் அவர் ஒரு ஊடக சந்திப்பிலே அவர் தெரியப்படுத்தி இருக்கின்றார். அதாவது சுமந்திரன் தரப்பு சுமந்திரனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் இடையிலான ஒரு உள்கட்சி மோதல் என்பது இப்போது பகிரங்கமாக இருக்கின்றது. அது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இப்போதைய ஒரு நிலைமையிலே தேசிய தமிழ் மக்களுடைய ஒரு ஏகோபித்த ஒரு தெரிவாக தேசிய மக்கள் சக்தி காணப்படுகின்றது. ஆகவே எதிர்வரும் காலங்களிலே தேசிய மக்கள் சக்தியை நோக்கி தமிழ் மக்களுடைய திரட்சியை யாராலுமே தடுக்க முடியாது என்றும், தமிழரசு கட்சிக்குள் ஏற்படுகின்ற மோதல் என்பது என்பிபிக்கான கதவை திறந்திருக்கின்றது என்கின்ற ஒரு விடயத்தை விமல் ரட்நாயக் அவர்கள் கூறியிருக்கின்றார். உண்மையில் அவர் கூறிய விடயம் உண்மையிலே ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கின்றது. என்னன்னு சொன்னால், இப்போ இன்று சுமந்திரன் தரப்பு ஒரு விடயத்தை யோசிக்க வேண்டும். ஸ்ரீதரன் அவர்கள் இன்று இவ்வளவு தூரம் அவர்கள் மௌனமாக இருக்கின்றார் என்று சொன்னால், தமிழரசு கட்சி அது ஏற்படுத்தி தமிழ் தேசிய அரசியல் ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கங்கள் அதை சிதைத்து விடக்கூடாது என்கின்ற ஒரு நோக்கமும் அதில் ஒன்றாக இருக்கும். ஆனால் சுமந்திரன் தரப்புக்கு அது துளியளவும் இல்லை. தமிழரசு கட்சி சிதைவதை பற்றியோ, தமிழ் தேசிய அரசியல் சிதைவதை பற்றியோ, தமிழ் மக்களுடைய எதிர்காலம் சூனியமாகுவதை பற்றியோ அவர்களுக்கு எந்தவித கவலையும் இல்லை. என்றால் அவர் களமிறக்கப்பட்டதே அதற்காகத்தான், தமிழ் தேசிய அரசியலை நாசப்படுத்துவது. இந்த தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு தமிழ் தேசிய பின்னணியில், அதாவது ஒரு முதலில் ஆரம்பத்திலே புலி நீக்க அரசியல் முன்னெடுக்கப்பட்டது. அதற்கு பின்னர் தமிழ் தேசிய நீக்கம் செய்யப்பட்டது. இன்று தமிழரசு கட்சியை நீக்கம் செய்யப்படுகின்ற அளவுக்கு கொண்டு வரப்படுகின்றது. தமிழரசு கட்சி தமிழ் தேசிய அரசியலிருந்து நீக்கப்படுவது என்பது தமிழ் மக்களை நிரந்தரமாகவே சிங்கள பௌத்த பேரணவாதத்திடம் மண்டியிடச் செய்கின்ற ஒரு செயல்பாடு. வடக்கு கிழக்கு தழுவிய மோகமாக பலமான ஒரு கட்சி கட்டமைப்போடு இருக்கின்ற ஒரே ஒரு கட்சி தமிழரசு கட்சி. ஆகவே அந்த தமிழரசு கட்சியை அரசியல் அரங்கிலிருந்து அப்புறப்படுத்துவதன் ஊடாக, பலகீனப்படுத்துவதன் ஊடாக வடக்கு கிழக்கு தழுவியதாக ஒரு தேசமாக தமிழர்களுடைய அரசியல் வெளிப்பாட்டை முன்னிறுத்த முடியாத ஒரு நிலைமை உருவாகும். உங்களுக்கு தெரியும், இன்று தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகள் ஒரு யாழ்ப்பாண தேரல் தொகுதியோ தேரல் மாவட்டத்தோடு மட்டுப்படுத்தப்படக்கூடிய நிலைமை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுத்துக்கொண்டால் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேரல் மாவட்டத்தில் மட்டும்தான், அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டும்தான் அவர்களுடைய செல்வாக்கு இருக்கின்றது. அதை தாண்டி அவர்களினால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையோ இல்லை ஒரு உள்ளூராட்சி ஒரு கணிசமான உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை கூட யாழ்ப்பாணத்துக்கு வெளியே பெற்றுக்கொள்ள முடியாத அளவில் தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நீதியரசர் சி வி விக்னேஸ்வரனுடைய கட்சி அது இப்போ மணிவண்ணன் கையில் சென்றதுக்கு பிற்பாடு ஒரு நல்லூர் யாழ்ப்பாண மாநகர சபையை மையப்படுத்திய அளவுக்கு தான் அதனுடைய பலம் என்பது இருக்கின்றது. இவர் தான் இருக்கிறார். ஐங்கரநேசன் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவரும் அந்த நல்லூருக்குள் தான் அவருடைய ஆதரவு தளம் என்பது இருக்கின்றது. சுரேஷ் பிரேமச்சந்திரன் தரப்பை எடுத்துக்கொண்டால் அன்று அவர்களுக்கு வடக்கு கிழக்கு தழுவியதாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தாலும் ஒரு கட்சியாக யாருமே குறிப்பாக ஒரு யாழ் மாவட்டத்தை கூட பிரதிநிதித்துவப்படுத்த முடியாமல் ஆங்காங்கே ஒரு பிரதேசங்களிலே தங்களுக்கான ஒரு வாக்கு வங்கியை தக்க வைக்கக்கூடிய அளவுக்கு தான் இவர்கள் நிலைமை இருக்கின்றது. ஒரு குறிப்பாக பாருங்கள், இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அவர்கள் ஒரு உள்ளூராட்சி சபையை கூட கைப்பற்ற முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது எப்படி தமிழ் மக்களை தேசமாக பிரதிநிதித்துவப்படுத்த முடியும்? இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதாவது தமிழரசு கட்சிக்கு மாற்றாக தமிழ் மக்கள் தங்களுடைய தெரிவுகளை சைக்கிள் சின்னத்துக்கும் சங்கு சின்னத்துக்கும் பரவலாக அளித்திருக்கின்றார்கள். அதன் மூலமாக 300க்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் தமிழரசு கட்சி சார்பாக தெரிவு செய்யப்பட்டாலும் 150க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை சங்கு சின்னத்திலும் 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை சைக்கிள் சின்னத்திலும் பெற்று தமிழரசு கட்சிக்கு சரி சமனாக கிட்டத்தட்ட இந்த 2 தரப்புக்கும் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த தரப்புகள் தாங்கள் ஒருமித்து வல்லுவத்துறையிலே சிவாஜிலிங்கம் அவர்களுடைய ஒரு ஆதரவோடு தான் அங்கு அவர்கள் ஒரு 7 ஆசனங்களை பெற்று ஒரு விளிம்பு நிலை ஆட்சியை கைப்பற்றக்கூடியதாக இருந்தது. அதை கடந்து வேறு எங்குமே சங்கு தரப்பினரால் கூட ஒரு புலட் இருக்கின்றது, இபிஆர்எஃப் இருக்கின்றது, ஜனநாயக போராளிகள் கட்சிகள் இருக்கின்றது, சமத்துவ மக்கள் கட்சி இருக்கின்றது, டெலோ இருக்கின்றது. ஒரு 5 கட்சிகள் இருந்தும் ஒரு உள்ளூராட்சி மன்றத்தை கூட தனியாக ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு தான் இவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், தமிழரசு இதை சிந்தித்து பாருங்க, தமிழரசு கட்சிக்கு வெளியே இருக்கின்ற அரசியல் பலம் என்பது மிக மிக பலகீனமாக இருக்கின்றது. ஆகவே சுமந்திரன் 2010 அரசியலில் உள்நுழைக்கப்படுகின்ற போது அப்போது எல்லோருமே தீர்க்கதரிசனமாக கூடிய விடயம் சுமந்திரனுடைய வருகை என்பது தமிழ் தேசியத்தை இந்த நிலையில் கொண்டு வந்து நிறுத்துவதுதான். எங்களுடைய உறவுகளுக்கு தெரியும், எங்களுடைய வானொலியை தொடர்ச்சியாக கேட்பவர்கள் என்று வலையொலியிலே வந்து கொண்டு இதை உடனடியாக பார்ப்பவர்கள் நிச்சயமாக எங்களை பின்தொடர்ந்து இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் எங்களுடைய வானொலியை தொடர்ச்சியாக பின்தொடர்கின்ற எங்களுடைய நேயர்களுக்கு தெரியும், நாங்கள் ஆரம்பத்திலிருந்து
சுமந்திரன் அவர்கள் விசேட அதிரடிப்படையோடு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வேட்டு வைத்த போது இது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மட்டுமல்ல, உண்மையான தமிழரசு கட்சி தொண்டர்கள் இப்போதே விழித்துக் கொள்ள வேண்டும். இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு, நாளை தமிழரசு கட்சியாக இருக்கும். இந்த தமிழரசு கட்சியும் காவு வாங்கப்படுமாக இருந்தால் உண்மையாக தமிழ் தேசிய அரசியல் என்பது மிக மோசமான ஆபத்தான நிலைமைக்கு வரும் என்பதை பல ஆண்டுகளுக்கு முன்னரே நாங்கள் ஒரு எச்சரிக்கையோடு தமிழரசு கட்சியினுடைய உண்மை தொண்டர்களுக்கு நாங்கள் மிக ஒரு உண்மையோடும் உரிமையோடும் அந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தோம். ஆனால் எல்லோருமே சுமந்திர மதிமயக்கத்தில் இருந்தவர்கள் இன்று கடைசியாக இப்போது கூட அவர்கள் விழித்துக் கொள்ளவில்லை. மிக ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நின்று கொண்டு சாணக்கியனுடைய தெரிவை கொண்டாடுகின்றார்கள். ஆகவே இது நிச்சயமாக தான் ஊர் பிளவுபட்டால் எதிரிக்கு கொண்டாட்டம் என்பதை போன்று இப்போது இந்த இடத்திலே இதை சுமந்திரன் இல்லை, சுமந்திரன் தரப்பு சாணக்கியன் தரப்பை ஆதரித்து முட்டுக் கொடுக்கின்ற முரட்டு பக்தர்கள் இதற்கான ஒரு எங்களுடைய கேள்விக்கு ஒரு பதிலை சொல்ல வேண்டும். இன்று தமிழரசு கட்சியில நீங்கள் ஒரு குறிக்கப்பட்ட சிலர் தான் இவ்வாறு இதை நீங்கள் ஆதரிக்கின்றீர்கள். இதற்கு எதிராக இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் தமிழரசு கட்சியில இருந்து கொண்டு இதற்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை யார் அறுவடை செய்வது? சரி, தமிழரசு கட்சியை விட்டு வெளியே தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய அதிருப்தியான வாக்குகளை யார் அறுவடை செய்வது? எங்களுடைய வியூகம் என்பது எங்களுக்கு ஆதரவான வாக்குகள் என்பதை விட எதிராக விழக்கூடிய எதிராளிக்கு விழக்கூடிய வாக்குகளை குறைப்பது, பலகீனப்படுத்துவதுதான் உண்மையான வியூகம். ஆனால் இன்று சுமந்திரன் தரப்பு செய்கின்ற இந்த வேலை ஒரு மரக்கிளையிலே நின்று கொண்டு அந்த கிளையினுடைய அடிப்பாகத்தை கோடரியால் வெட்டுவதற்கு சமன். அது வெட்டி அந்த கிளை துண்டாடப்படுகின்ற போது அந்த கொப்போடு சேர்த்து அந்த வெட்டியவரும் கீழே விழுந்து ஒன்று மரணிக்க வேண்டும், இல்லை படுகாயங்களுக்குள்ளாகி ஏதாவது ஒரு சேதங்களை சந்திக்க வேண்டி வரும் என்று அதே போன்ற ஒரு மூர்க்கத்தனமான மூடத்தனமான வேலையை தான் சுமந்திரன் தரப்பு செய்கின்றது. அது தெரிந்தே செய்கின்றது. சுமந்திரன் சாணக்கியன் தரப்பு தெரிந்தே செய்கின்றது. அவர்களுக்கு கீழே இருக்கின்ற விசிலடித்தான் குஞ்சுகள் இது அறியாமல் அந்த சுமந்திர மதிமயக்கத்தில் நின்று கொண்டு அவர்களும் இதற்கு துணை போகின்றார்கள். இது மிக விரைவிலே அவர்களும் இதற்கான பாடத்தை அனுபவிப்பார். ஆனால் இவர்கள் எல்லாம் பாடத்தை படிக்கின்ற போது தமிழ் மக்கள் அந்தோ கதியாக தமிழ் தேசிய அரசியல் என்பது பேரினவாதத்தின் அதாவது தன்னுடைய சுயம் இழந்து எங்கோ ஒரு பரிதாபமான நிலைமைக்கு செல்லக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கின்றது. ஆகவே இது நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயம். தமிழ் தேசியத்தை உயிர்ப்போடு என்று 2009 மே 18 ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட அந்த தருணத்திலே லட்சக்கணக்கான மக்களுடைய உயிர் தியாகம் என்பது எங்களுடைய விடுதலை அரசியலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு மிக பாய்ச்சலான நிலைமை எங்களுடைய கைகளிலே தந்தது. இன்று சர்வதேச அரசியலிலே இன்று தமிழ் மக்களுடைய விவகாரம் என்பது தங்க தாம்பாளத்தில் வைத்து மிக உயரிய இடத்திலே கொண்டு சென்ற விடயத்தை இன்று சுமந்திரன், சாணக்கிய, சம்பந்தன் போன்றவர்களுடைய நிலைப்பாடும் அதற்கு பின்னர் சுமந்திரன், சாணக்கியன் தரப்பினருடைய தற்போதைய நிலைப்பாடு என்பது இன்று இந்த நிலையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது. ஆகவே இப்போது எங்களுடைய விடுதலை அரசியல் என்பது மிக 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 ஒரு நிலைகுத்திய நிலைமையில கொண்டு வந்து ஒரு பாரிய பின்னடைவு நிலைமையில நிற்கின்றது. ஆகவே இந்த நிலை விமல் ரட்நாயகா போன்றவர்களுக்கு மிக என்றால் அவர்களுக்கு தெரியும், அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கின்றார்கள். இன்று தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தின் மீதான அதிருப்தி என்பது இப்போது ராஜபக்சேகளாக இருக்கட்டும், ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும், இல்லை மைத்திரிபால நல்லாட்சி அரசாங்கம் எதுவாக இருந்தாலும் அவர்கள் முகவர்களை வைத்துத்தான் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்றார்கள். அங்கே எண்டக்கல சிவானந்தா, கருணா, பிள்ளையான் போன்ற அவர்களுடைய முகவர்களை வைத்துத்தான் வாக்குகளை பெற்றார்கள். ஆனால் என்பிபி அரசாங்கம் நேரடியாக தமிழர்களை வைத்து ஒரு சிங்கள கட்சியினுடைய சின்னத்திலே அந்த வாக்குகளையும் உறுப்பினர்களையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களையும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களையும் பெற்றவர்கள் அடுத்த மாகாண சபை தேர்தல் வந்தால் மாகாண சபை உறுப்பினர்களையும் தமிழர்களுடைய பிரதேசத்தில் இருந்து நேரடியாக தமிழ் மக்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் மாறப்போகும். அதை வைத்துத்தான் அவர்கள் அனைத்துலக ரீதியாக தங்களை பிணை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சகல விடயங்களிலும் இல்லாத ஒன்றை சொல்லி வெறும் 87,000 வாக்குகளை வைத்துக் கொண்டு வடக்கு கிழக்கிலே ஜனாதிபதி தேர்தலில் 27,000 வாக்குகளும் பாராளுமன்ற தேர்தலில் 87,000 வாக்குகளும் தான் என்பிபி திசை காட்டிக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அந்த 87,000 வாக்குகளை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழர்களுமே என்பிபி அரசாங்கத்தை தலையிலே வைத்து கொண்டாடுவதை போன்ற ஒரு நிலைப்பாட்டை இவர்கள் முன்னிலைப்படுத்தி வருகின்றார்கள். ஆக இல்லாத ஒன்றை இவர்கள் இருப்பதாக காட்டி எப்படி சுமந்திரன் தரப்பு ஸ்ரீதரனுக்கு எதிராக ஒரு கோயவல் பாணியில் இவர்கள் ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டார்களோ அதே போன்று ஒன்று இவர்களும் ஒரு பிம்பத்தை கட்டியெழுப்ப முற்படுகின்றார்கள். தமிழ் மக்கள் என்பிபி அரசாங்கத்தை பின்னாலே நிற்கின்றார்கள் என்று இப்போது இந்த நிலைமை அவர்களுக்கு ஒரு குதூகலத்தை ஏற்படுத்தி இருக்கின்றனர். நாங்கள் சற்று முன்னர் குறிப்பிட்டது போன்று தமிழரசு கட்சியினுடைய வீழ்ச்சி என்பது தமிழ் தேசியத்தினுடைய ஒரு வீழ்ச்சியாக பார்க்கப்படும். ஆகவே தமிழ் தேசியத்தினுடைய அதிருப்தி என்பது
இப்போது இருக்கின்ற கள நிலவரத்தின்படி அது என்பிபி அரசாங்கத்தின் மீதோ இல்லை வேறு சில சுயேட்சை தரப்பினருக்கோ அது சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த நிலை வருமாக இருந்தால் அதற்கு முழுக்க காரணம் சுமந்திரனும் சாணக்கியனும் தான் என்பதை இந்த இடத்துல ஆணித்தரமாக கூற முடியும். ராமேந்திரன், நான் அடிக்கடி கூறுவது குறைபாடு தமிழர் பக்கத்தில் இருக்கிறது. எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள், புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கின்ற அமைப்புகள், இங்கே தான் குறை இருக்கிறது. பாருங்கள், மீண்டும் நாங்கள் ஒவ்வொரு தடவை பேசும் பொழுது விடயங்களை நீங்கள் எவ்வளவு தெளிவாக இன்று கூறினீர்கள். எம்பிபியினர் இப்படி கூறுவதற்கு யார் பொறுப்பு? எங்களுடைய தமிழ் கட்சி. அவர்கள் சரியாக நடப்பார்களாக இருந்தால், இப்போ நீங்கள் கூறினீர்கள், ஸ்ரீதரன் அவர்கள் சொன்னார் என்று சொன்னீர்கள், இப்படியான நிலைமையை தொடர்ந்தால் மக்களை சந்திக்க முடியாத நிலைமை ஏற்படும் என்று சொன்னார். இது எப்பயோ அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இதுதான் தமிழ் தரப்பினுடைய நிலைமை. நாங்களாகவே ஆயுதத்தை எடுத்துக் கொடுக்கிறோம், எங்கள் மீது நீங்கள் அடியுங்கள் என்று. அதாவது சர்வதேச நாடுகளுக்கும் சரி, பாருங்கள், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாடுகள் அமைப்புகள் எல்லோரும் கனவுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ வந்து கொட்டப்போகிறது தனிநாடு என்று சொல்லி. யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரியான திட்டத்தை உருவாக்கி பயணிக்கின்ற எந்த ஒரு திட்டமும் யாரிடமும் இல்லை. சுமந்திரன் அவர் தன்னுடைய நிகழ்ச்சி நிரலில் செயல்படுகிறார். ஸ்ரீதரன் பதவிக்காக ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றார். இப்படி மாறி சில தடவைகள் மக்களை போய் சந்தித்திருக்கிறார்கள், மக்களுடைய நிலைப்பாடுகளை அறிந்திருக்கிறார்கள். இதுதான் இப்பொழுது இருக்கின்ற நிலைமை. எனவே இந்த நிலை மாற்றம் வரும் வரை தமிழர்கள் இங்கிருந்து ஒரு இஞ்சி கூட நகரப்போவதில்லை என்பதை, அதாவது முழுமையாக களையப்பட வேண்டும். மண்ணிலும் சரி புலத்திலும் சரி முழுமையாக களையப்பட்டு 30-40 வயதுக்கு கீழ் உள்ள எளியவர்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் தமிழர்களுக்கு ஒரு சரியான பாதையை கண்டுபிடிக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு நன்றி ராமேந்திரன். தமிழரசு கட்சியினுடைய கேவலமான கோமாளித்தனமான அரசியல் நிலைமைகளை எங்களுடைய மக்களுக்கு எங்கள் எடுத்து வந்ததற்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்ன நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.